எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கூட வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் இன்னைக்கு தவறான படங்களுக்குள்ள அடிட்டு, ஆபாச படங்களுக்குள்ள அடிட்டு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் கூட இன்னைக்கு எதுக்குள்ளதான் அடிக்ட் ஆகிருக்கிறோம்? ஆபாச படங்களுக்குள்ள. ஏன்னா அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பிசாசு நம்மளை வெளியில கொண்டு வர மாட்டேங்கிறான். பாருங்க, இன்னைக்கு திருமணம் ஆகி கூட கணவன் பாருங்க வந்து கூட மனைவி வந்து கூட இன்னைக்கு ஆபாச படங்களை விட்டு வெளியில வர முடியாதபடி இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. சில பிள்ளைகள் ஆபாச படங்கள்ல இன்னைக்கு பாருங்க பிசாசு அதை நம்ம பார்க்க வச்சு அதுல எப்படியெல்லாம் பாக்குறீங்களோ அப்படி இன்னைக்கு உங்க மனைவியையோ கணவனையோ நீங்க பாருங்க துக்கப்படுத்துற காரியங்களை பிசாசு உங்க மூலமாய் அந்த மூர்க்க வெறி கொண்டு பாருங்க உங்களை செயல்படுத்துறதை பார்க்க முடியும். இந்த பாவத்துல இருந்து வெளியில வரணும்னா பாருங்க 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் பாருங்க 2வது அதிகாரம் பாருங்க 22வது வசனம், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்படின்னா இந்த பாலிய இச்சைகளை விட்டு நீங்க வெளியில வரணும். தவறான பாருங்க படங்களை விட்டு நீங்க வெளியில வரணும். தவறான காரியத்தை விட்டு வெளியில வரணும்னா நீங்க நல்லா கவனிக்கணும். எதை விட்டு வரணும் தெரியுமா? அந்த நண்பர்கள் அதோட ஜாயிண்டா இருக்கிறாங்க பாருங்க நண்பர்கள், அவங்கள விட்டு தேவனுடைய பிள்ளைகளோட உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். நீங்க பாவத்துல இருக்கிறவனோட நீங்க இன்னும் தொடர்புல இருந்தீங்கன்னா அந்த சுபாவம் அந்த கிரியை அந்த ஆவி உங்களை மேற்கொண்டுட்டு தான் இருக்கும். அதோட அதை நீங்க வெறுக்க கத்துக்கொள்ளணும். இப்ப சில பேரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை விட்டு வெளியில வர முடியல. அதனால அவங்க வாழ்க்கையை இழந்து இன்னைக்கு திருமணம் ஆகி கூட கற்பத்தின் கனி இல்லாதபடி இன்னைக்கு தடுமாறுறாங்க. இந்த பாவத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? நான் விழுந்திருக்கிற நிலைமையை மனைவிக்கு சொல்ல முடியல, மனைவி கணவன்கிட்ட சொல்ல முடியல. சபைக்கு போனா மத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம்? ஒத்த வேஷம் தரிக்கிறோம். ஆனா இருதயம் அக்கிரமங்களினாலும் துணிகர பாவங்களினாலும் கட்டப்பட்டிருக்கு. தயவு செய்து நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளோட ஜாயின் பண்ணுங்க. வேதத்தை 24 மணி நேரம் படிங்க. முதல்ல தவறான படங்களை நீங்க விட்டு போனா அந்த போனை கையில எடுக்காதீங்க. பைபிளை கையில எடுங்க. வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அந்நிய பாஷையில நிரம்புங்க. இன்னைக்கு சில பெண் பிள்ளைகள் என்கிட்ட சொல்லும் பொழுது எனக்கு கேட்கக்கூடிய செய்தி எப்படின்னா, பெண்ணுக்கு பெண் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட சில ஆண்கள் சொல்றது, பாச என்னால மனைவியோட வாழ முடியல. ஏன்? அந்த பாவத்துக்களை கட்டி பிசாசும் சிந்தைய திருடிட்டான். அதுல இருந்து வெளியில வரணும்னா வசனம் உள்ள போகணும், வார்த்தை உள்ள போகணும். அதுபோல அந்த நண்பர்களை விட்டு தேவ சித்தத்தை செய்ய நீங்க பிரயாசப்படணும். அபிஷேகம் உங்கள்ட்ட தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதுபோல வார்த்தை உங்க கையில தான் கொடுத்திருக்கிறாரு. நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீ என்ன செய்யணுமா? அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு பாருங்க, நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பாருங்க சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. அந்த பாவத்தை வெறுக்கிறேன்னு, அந்த பாவத்தை கொண்டு வர்ற அந்த போனா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், உங்களுக்கு எதுல அந்த படங்களுக்குள்ள அடிக்டா இருக்கிறீங்களோ அதை நீங்க வெறுத்து, எனக்குன்னு ஒரு மனவாட்டி இருக்கிறா, எனக்குன்னு ஒரு மனவாளன் இருக்கிறா, அவனுக்காக என் சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க, உலகத்துல உங்களுக்கு நிச்சயிக்கப்படுற துணைதான் மனவாளன் மனவாட்டி. ஆவிக்குரிய வாழ்க்கையில மனவாளன் யாரு? கிறிஸ்து. மனவாட்டி சபை. நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். உங்க ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. ஆபாச படத்துக்கு இன்னைக்கு விட்டு விலகி நீங்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க நீங்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. God bless you.